ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அறிவிப்பு திமுகவின் ஆட்சி கலைப்பா வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் தலைமை அதிர்ச்சி. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தியை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து ஸ்டாலினுக்கும் ஆர்.என். ரவிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனை நாம் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. கிட்டத்தட்ட எதிரும் புதிருமாகவே இருவரும் இருக்கிறார்கள். ஆளுநர் பதவிக்காலம் முடிந்து தற்பொழுது வரை அவர் பதவியை நீடித்து மத்திய அரசு உத்தரவை பிறப்பித்ததில் இருந்து பல்வேறு கடிதங்களை மோடி அவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல முறை அனுப்பியுள்ளார். ஆனால் ஸ்டாலின் அவர்களது அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தற்பொழுது வரை நிராகரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தமிழகத்தில் ஆளுநராக நீட்டிப்பதற்கு மிக முக்கியமான காரணமே 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு ஆளுநர் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவரது பதவியை தற்பொழுது வரை பாதுகாத்து மத்திய அரசு வைத்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தபடியே அதிமுக மெகா கூட்டணியை அமைப்பதற்கும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது அதிமுகவுடன் பாஜக மட்டும்தான் கூட்டணி வைத்துள்ளது. இரண்டாவதாக பாஜகவோட தொடர்ந்து பாமக, தேமுதிக, அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவின் தலைமையை ஏற்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவிற்கு கிடைக்காது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு உத்தரவை பிறப்பிப்பார். ஸ்டாலின் ராஜினாமா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தையும் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்புவார். இதற்காகத்தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களது பதவியை மாற்றாமல் தற்பொழுது வரை பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, எதற்காக, என்ன காரணம் என்று நாம் கேட்டறிந்த பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களிடம் பல்வேறு சீண்டல்களை ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார். இதனால்தான் தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களது உத்தரவிற்கு கீழ்ப்படிந்து ராஜினாமா கடிதத்தையும் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கும் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கே சென்று தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்தால்தான் யார் கிட்டத்தட்ட உண்மையை மக்களுக்கு எடுத்து கூறியவர்கள் என்பதை உணர வைக்கும் விதமாக ஆளுநரின் செயல்பாடுகள் இருந்ததாக மத்திய அரசு நினைத்து கொண்டிருக்கிறது.